வணக்கம். நான் போன வாரம் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். அது விளிம்பு நிலை மக்களின் வாழ்வாதாரம் அப்படின்ன தலைப்பில். ஆனால் அது நிறைய பார்வையாளர்களை சென்றடையலை. அதில் என்ன பேசியிருந்தேன்னு சொன்னால், அந்த அந்த வீடியோ வேணால் நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். ஏன்னா அது பேசினாவே திருப்பி அது டைம் எடுத்துரும். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த தேனி மாவட்ட மக்கள், மேகமலை பகுதியில் உள்ள மக்களுடைய கோரிக்கை, அவங்க 3-4 தலைமுறைகளாக வாழக்கூடிய மக்கள், அவங்கள அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தது. அதுக்கு மேலே அதிகபட்சமாக துணை இராணுவத்தை இறக்கி அவங்களெல்லாம் வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற தவேக விஜய், முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு வழக்கறிஞர்கள் அதுக்கு அவங்கள அப்புறப்படுத்துவதற்கான கால அவகாசம் வேணும் அப்படின்னு வாதாடி இருக்காங்க. இது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. இப்போ பரந்தூர் விமான நிலையத்தை பற்றியும் அந்த போன காணொளியில் நான் பேசியிருந்தேன். இப்போ அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடச்சிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் இப்போது இந்த மக்கள், இந்த மேகமலை பகுதியில், தேனி மாவட்டம் முழுவதும் வசிக்கிற அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை அரசு உறுதி செய்ய வேண்டும். ரெண்டாவது, இந்த தவேக அரசினுடைய வழக்கறிஞர்கள் கேட்ட கால அவகாசங்கிறது தவறான ஒரு முன்னெடுப்பாக இருக்கும். அதை நான் வன்மையாக எதிர்க்கிறேன். நான் மாத்திரம் கிடையாது, தமிழர்கள் அனைவருமே எதிர்க்கிற ஒரு விஷயம் அது. ஆனால் முதல்வர் விஜய் இதில் நல்ல கவனம் செலுத்தினீங்கன்னா நீங்கள் அடுத்து நல்ல ஆட்சியை உங்களால் தொடர்ச்சியாக தர முடியும் அப்படிங்கிற மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் யாரோ உங்களை தவறாக வழி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியும். நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்து அந்த மக்களை அப்புறப்படுத்த முடியாது அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக வாதாடி அந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யணும். ஏன்னு சொன்னால், இப்போ அந்த தீர்ப்பு வழங்கின அந்த நீதிபதிகளில் யாராவது அந்த பகுதியிலேருந்து வந்திருக்காங்களா அப்படின்னா இருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி இடத்துகள்லேருந்து படித்து மேலே உயர் அதிகாரிகளாக யாராவது வந்திருப்பாங்களா அப்படின்னா ஒரு சில பேர் இருக்கலாம். ஆனால் நிர்பந்தத்தின் காரணமாக அவங்களால அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட முடியலை அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஆனால் அரசு இதில் தீவிரமாக கவனம் எடுத்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்யணும்.